விஜய்ன்றவங்க அவங்க பொண்ணு அபி பர்த்டேக்காக ஆசையா கேக் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பொண்ணு வந்து சோகமா இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அப்ப அபியோட ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க க்ளோஸா பேசிட்டு இருக்கத பார்த்து அவங்க அம்மாக்கு கோவம் வந்துட்டு அவங்களே இப்ப கோச்சிட்டு போயிடுறாங்க. அபி போய் சமாதானப்படுத்துறாங்க. எப்படி நீ ஒரு பையன் கிட்ட க்ளோஸா இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி பேசலாம்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. இதனாலதான் அபி கோவமா ஒரு வருஷமா பேசாமலே இருக்காங்க. அபி அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லாம வெளியே கிளம்பிடுறாங்க. ஃப்ரெண்டோ நீ பண்றதெல்லாம் தப்பு, அம்மானா அப்படிதான் இருப்பாங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. அதனால டிடிஆர் கிட்ட கேட்டு ஒரு சீட் வாங்கிக்கிறாங்க. இவங்க அம்மா கிட்ட கோமா பேசுறத டிடிஆர் பாக்குறாரு. அம்மா கிட்ட இப்படி கோமா பேசாதம்மா, அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங் தெரியும்னு இந்த ட்ரெயின்ல வந்து ஒருத்தவங்களோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜீவாவும் மலரும் லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப மும்பைக்கு தான் ஓடி வந்திருக்காங்க. இப்ப அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அங்க நிலவரம் என்னன்னு கேக்குறாரு. ஊர் மக்கள் எல்லாம் இவங்க லவ் பண்றதால மலரோட அப்பா கிட்ட இவங்க ரெண்டு பேருமே சாகடிக்க சொல்றாங்க. ஆனா மலருக்கு வாய் பேச வராது. அவங்க லவ் பண்ணது அவங்க அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஊர் மக்கள் பண்ற பிரஷர்னால தான் இப்படி பண்றாரு. ஆனா பொண்ணு அழறத பார்த்து அவருக்கு மனசு கேட்கல. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, நீ என் சாமிடா, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனா மலரோட அப்பாவை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வெட்டி சாகடிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்டோ ஊர் மக்கள் எல்லாம் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, பத்திரமா இருன்னு சொல்லிடுறாரு. இப்ப மலர் கிட்ட இந்த விஷயத்தை மறைக்க நினைக்கிறாரு. ஆனா அவங்க கேட்கறதால அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றாரு. அப்பா இறந்துட்டாருன்னு கேட்டதுமே மலர் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. ஜீவாக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீ எங்க இருக்கன்னு கேட்கும்போது இவரும் இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் மிரட்டி தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. இப்ப உடனே நீ அங்க இருந்து தப்பிச்சிடறா, என்ன மிரட்டி தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இவர் போனே திருடிட்டு போயிடுறாங்க. இப்ப ஓடி வரும்போது போலீஸ் வண்டியில விழுந்துடுறாரு. போலீஸ் இவரை கூட்டு போய் பயங்கரமா அடிக்கிறாங்க. பாயின்னு ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இவரோட பையன் அப்துல் மாலிக்ன்றவர் கொலை பண்ணிருப்பாரு. அதனால அப்துல்ல கொலை பண்றதுக்காக மும்பைல ஆள் தேடிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே கொலை பண்ண ஒத்துக்க மாட்டாங்கன்னு இப்ப ஜீவாவை பிடிச்சி வச்சு கொலை பண்ண சொல்லி கேக்குறாங்க. மலர் மயக்கம் போட்டு விழும்போது பாயோட ஆள் தான் ஒருத்தர் காப்பாத்திருப்பாரு. இப்ப மலர் நல்லபடியா உங்ககிட்ட வரணும்னா நாங்க சொல்ற மாதிரி நீ அந்த அப்துல்ல சாகடிச்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்துல் ஒரு ரெட் லைட் ஏரியாக்கு தான் போயிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா மலர் தான் இருக்காங்க. பாயோட ஆள் தான் ஜீவாவையும் மலரையும் காப்பாத்திருப்பாரு. இப்ப பாய் கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இந்த விஷயம் பாய்க்கு தெரிஞ்சு அவரே சாகடிச்சிடறாரு. மலர் கிட்ட வந்த அப்துல், அம்மா என்னை விட்டு ஏன் போன, நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அவங்க மடியில படுத்து அழ ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. இவரோட அம்மாவும் இந்த மாதிரி ஏரியால தான் இருந்திருப்பாங்க. அம்மா அப்துல் மேல உயிராவே இருப்பாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட தப்பா இருக்க கேட்பாரு. ஆனா இவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க கிட்ட வந்து கேட்டவனே ஒரு போலீஸா தான் இருப்பான். இப்ப பீச்ல இவர் நின்னுட்டு இருக்கும்போது கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுறாரு. இவருக்கு பயங்கரமா கோவம் வந்து போலீஸ் அப்துல்ல வெளியே தள்ளிட்டு அவங்க அம்மாவை அடிச்சு சாகடிச்சிருப்பாரு. அந்த கோவத்துல இப்ப அப்துல்ல போலீஸா சாகடிச்சிருப்பாரு. இப்படிதான் ஒரு ரவுடியா இருப்பாரு. மலர் அவங்க அம்மாவை நினைச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜீவா அங்க வந்து அப்துல்ல கத்தியால குத்திடுறாரு. இவரும் ஜீவாவை தாக்க போகும்போது மலர் வந்து தடுத்துடுறாங்க. அவங்க கெஞ்சதை பார்த்து இவரும் அமைதியாயிடுறாரு. பாய் அடியாட்களோட வந்து அப்துல்ல சுட்டுடுறாரு. ஜீவாவையும் மலரையும் உயிரோடவே விட மாட்டாருன்னு தெரியுது. மலர் பயங்கரமா அடிக்கிறாங்க. மலர் அவங்க அம்மா மாதிரி நினைக்கிறதால முடியாம இருந்து கூட எல்லாருமே அடிச்சு சாகடிச்சிடறாரு. இப்ப ஜீவாவையும் மலரையும் அங்க இருந்து போக சொல்றாரு. மலரோட மடியில படுத்து அப்துல்னு கூப்பிட்டு சொல்லி அழறாரு. அவங்க அம்மா மடியிலே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த கதையை கேட்டதுமே அபியும் அவங்க அம்மாவை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு அவங்க அம்மாவை பிடிக்கும், அம்மாவை மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.